நம்மளோட டெய்லி லைஃப்பில் யாராவது உங்ககிட்ட கேட்பாங்க, நீ எப்படி இருக்க அப்படின்னு. நீங்கள் உடனே சொல்வீங்க, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனால் ஒரு நிமிஷம் உண்மையை யோசிச்சு பாருங்க. நீங்கள் உண்மையிலேயே உங்கள் லைஃப்பில் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் இந்த ஒரு வார்த்தை எவ்வளவு ஈஸியாக சொல்லணும்னு தெரியுமா? ஆனால் அதுக்குள்ளே நம்ம எவ்வளவு ஃபீலிங்ஸையும் எவ்வளவு பெயினையும் மறைக்கிறோம். நம்ம கஷ்டம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆன்சர் யார் கேட்டால் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு ஆன்சரை ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க ஆரம்பிச்சிருது. நம்ம ஏன் உண்மையை சொல்ல மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் நம்மளோட பெயின் நம்மளோட ஃபீலிங்ஸ் சுமையாக ஆயிடக்கூடாது மற்றவங்களுக்கு அப்படிங்கிறதுக்காண்டி உண்மையை மறைக்கிறோம். அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்னு பயம். அதாவது ஐயோ பாவம் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிடுவாங்கன்னு நமக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொன்னாலும் நம்மளோட ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு புரியாது அப்படிங்கிறதுக்காண்டி ஸ்மார்ட்டாக ஒரு ஆன்சரை சொல்லிடுவோம். ஓகே நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அதனால் நம்ம பெயின் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம்னா நம்மளோட மனசுக்குள்ளேயே வச்சுட்டு வெளியில் மட்டுமே ஸ்மைல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருப்போம். வெளியில் பார்த்தா நம்ம நார்மலாக இருப்போம், சிரிப்போம், பேசுவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே நம்மளோட மனசில் ஒரு சைலண்ட் வாரே நடந்துகிட்ருக்கு. ஓவர் திங்கிங் ஆகிட்டே இருக்குது, ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்குது, லோன்லினஸ்ஸாக இருக்குது. அதாவது அமைதியாக இருப்போம், தனிமையில் இருப்போம், சம்டைம்ஸ் யாருக்கும் தெரியாமல் அழுதுகிட்டு கூட இருப்போம். இது எல்லாத்தையும் நம்ம யாரிடமே சொல்லக்கூட மாட்டோம். நீங்கள் எல்லாத்தையுமே உள்ளேயே உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது கண்ட்ரோலாக இருக்காது. அதாவது என்ன ஆகும்னா திடீர்னு கோபம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு சின்ன விஷயம்தான் நடந்திருக்கும், திடீர்னு நம்மளோட எக்ஸ்பிரஷனே வேறு மாதிரி இருக்கும். இது எதனாலன்னா நாள்பட்ட நம்ம மனசில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு ஓவர் திங்கிங்னால தான் இந்த மாதிரி கண்ட்ரோல் ஆகாமல் பேர்ன் அவுட் ஆகுது நம்ம மனசுலேருந்து. இல்லைன்னா கம்ப்ளீட்லி என்ன ஆயிரும்னா என்ன நடந்தாலும் அந்த பர்சன் ஒரு மாதிரியாக இருக்கிற மனசு, அதாவது சைலண்ட் ஆயிடுவாங்க. ஸோ அவங்க லைஃப்பில் கம்ப்ளீட்லி சைலண்ட் ஆயிடுவாங்க. இல்லைன்னா மென்டலி பிரேக் டவுன் ஆயிடுவாங்க. எதையுமே கண்டுக்க மாட்டாங்க, எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இருக்காது அவங்ககிட்டருந்து. அந்த மாதிரி மென்டலி பிரேக் டவுன் ஆயிடுவாங்க. எமோஷ்னல் எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரியாக பிடிச்சி வச்ச பிள்ளையான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ அதனால் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு எல்லாத்தையும் நம்ம மனசுக்குள்ளே மறைக்கிறது சரியில்லை. சரி இவ்வளோ நேரம் சொல்கிறீங்களே என்ன பண்ணலான்னு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உண்மையிலேயே ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையுமே சிங்கிள் பர்சனாக கேரி பண்ணாதீங்க. உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிற ஒரு பர்சன்கிட்ட எல்லாத்தையுமே மனசு விட்டு பேசுங்க. அப்படி இல்லை எனக்குன்னு நம்பிக்கையாக ஒரு ஆள் கூட இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, டெய்லி அன்னன்னைக்கு நடக்கிற கஷ்டங்களை என் மனசுக்குள்ளே வச்சுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு டைரி மாதிரி போட்டு எழுதுங்க. எழுதிட்டு உங்கள் கூடயே நீங்களே பேசுங்க. மனசு கண்டிப்பாக ரிலாக்ஸ் ஆகும். நினச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ராங்குனா எல்லாத்தையும் மறைக்கிறது மட்டும் இல்லை, தேவைப்பட்டால் வெளிப்படுத்துகிறதும் தான். ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்த தடவை யாராவது நீ நல்லா இருக்கியான்னு கேட்டால் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க, நீங்கள் உண்மையிலேயே நல்லா இருக்கீங்களான்னு. ஏன்னா எப்போவும் நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறவங்க உண்மையிலேயே அவங்க லைஃப்பில் நல்லா இல்லாமல் இருக்கக்கூடியவங்க தான். இந்த மாதிரியான ரியல் லைஃப் டாக் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகணும். என்னுடைய கீர்த்தி ரியல் டாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.